ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். வாங்க. வேர்க்கடலை வச்சு வேர்க்கடலை கறி செய்ய போகிறோம். இது காஞ்ச கடலை வாங்கி நைட்டு ஊற வச்சு காலையில் இப்போ குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதை வச்சு நம்ம கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரியட்டும். வெங்காயம் போடுறேன். ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி அதில் பாதி அரைக்கிறதுக்கும் பாதி தாளிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். நான் பாதி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதை வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச தக்காளி, வெங்காயம், தேங்காய், சோம்பு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, சோம்பு, தேங்காய் அரைச்சி எடுத்துட்டோம். கிரேவி தாளிக்கலாம். வேறு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ வெட்டி வச்சுருங்க வெங்காயம், தக்காளி ஒன்று போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு அப்புறமா பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே வெங்காயம், தக்காளி வதங்கிருச்சு நல்லா. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம். நான் 1 ஸ்பூன் எங்கள் வீட்டு மிளகாய் பொடி போடுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அரைச்சதை போட்டு கொஞ்சோண்டு ஜார் கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே இது கூட நம்ம வேக வச்சுருந்த கடலையை போட்டுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை இதில் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதில்
நல்லா டேஸ்ட்டாக சுட சுட ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நிலக்கடலை போட்டு ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குருமா மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.